ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா வீக்லி அனலைஸ் வந்து நம்ம லாஸ்ட் வீக்ல இருந்து தான் போடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம். வீக்லி அனலைஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ நான் தொடர்ந்து வீக்லி அனலைஸ் போடணும்னு ஆசைப்படுறேன். ஸோ அதுக்கு உங்க சப்போர்ட் தேவை. நீங்க வந்து நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் தொடர்ந்து நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது இது இருக்குன்னா நீங்க கமெண்ட்ஸ்ல கூட நீங்க சொல்லலாம். நம்மளுடைய டெலகிராம் சேனல் இருக்கு, நீங்க அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஃப்ரீயா சிக்னல்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு எந்த சார்ஜ் நம்ம எதுவும் பண்றது இல்லை. நம்ம பண்ணக்கூடிய சிக்னல்ஸ் வந்து டே கேண்டில் பேஸ்ட் தான் நம்ம பண்றோம். ஸோ அதனால நீங்க வந்து ரொம்ப ஹரிபரியா எடுக்கணுங்கிறது இல்லை. ஸோ ஆல்ரெடி பிளான் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். இப்போ லாஸ்ட் வீக் நம்ம வந்து வீக்லி அனலைஸோட சேர்த்து நம்ம வந்து கால்ஸும் சொல்லியிருப்போம். மண்டேவோட எப்படி இருக்கும் மார்க்கெட் அப்படிங்கறதையும் நம்ம சொல்லிடுவோம். நம்ம இந்த வீக் எப்படி இருக்க போகுது மார்க்கெட் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்திருக்க பேர் வந்து eurusd வந்து பாத்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீக் சொன்ன மாதிரி டவுன் ட்ரெண்ட் தான் போகும்னு சொல்லியிருந்தோம். ஆனா மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட் கீழே வந்துட்டு அதே மாதிரி கன்சல்டேஷன்ல வந்து மார்க்கெட் வந்து ஒரு டோஜி சிம்பிள்ஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து இன்னும் வந்து டவுன் ட்ரெண்ட் தான் அப்படிங்கறது நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இன்னொன்னு என்னன்னா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வீக்லி அனலைசிஸ்ல ஒரு முக்கியமான இந்த வீக்லி கேண்டில்ல இந்த கேண்டில் பாத்தீங்கன்னா இந்த கேண்டில் இப்போ நம்ம க்ளோஸ் ஆயிருக்க வீக்லி கேண்டில் பாத்தீங்கன்னா டோஜி அப்படின்னு சொல்லக்கூடியது இன்சைட் பார்ல ஒரு டோஜி ஃபார்மேஷன் இருக்கு. பெரிய மார்க்கெட் மூவ்மெண்ட் எதுவும் இல்லை. அதனால வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆயிருச்சுன்னா, இந்த மார்க்கெட் வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருச்சுன்னா மார்க்கெட் வந்து கீழே தான் போகும். இன்னொன்னா, நீங்க வந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டுக்கான சிக்னல் தான் நீங்க வெயிட் பண்ணணும். ஸோ இந்த வீக் ஓகேங்களா, இந்த வீக் வந்து கண்டிப்பா டவுன் ட்ரெண்ட் தான், வீக்லியில டவுன் ட்ரெண்ட். இப்போ டேல வந்து மண்டே நமக்கு ஏதாவது கால்ஸ் நம்ம எடுக்க முடியுமா ட்ரேட் அப்படின்னு பார்ப்போம். ஸோ அந்த வீக் ஃபுல்லாவே வந்து ஒரு கன்சல்டேஷன் மோட்ல தான் இருந்திருக்கு. அதனாலதான் நமக்கு டோஜி ஃபார்மேஷன் இருக்கு. இப்போ மார்க்கெட் வந்து நம்ம வந்து மண்டேக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி செல் போலாம். அதுக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு கேண்டில் வந்து நான் காமிக்கிறேன். எதுக்கப்புறம் எடுக்கலாம்னா, இந்த கேண்டில் வந்து இன்னும் ஒரு ஃபார்மேஷன் இல்ல, நமக்கு எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இல்ல. நான் என்ன நினைச்சேன்னா, இந்த கேண்டிலுக்குள்ள இந்த ஃபார்மேஷன் இருந்துச்சுன்னா நம்ம வந்து செல் போலாம். ஆனா இப்பவுமே வந்து செல் போலாம், பட் பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் போலாம். பட் எந்த ஒரு ஒரு என்ன சொல்றதுங்க, ஒரு எந்த மாதிரி பிரைஸ் ஆக்ஷன் கேண்டிலும் ஃபார்மேஷன் இல்ல. பின்பாரோ இல்ல இதோ இல்ல, ஒரே ஒரு டோஜி மட்டும் ஃபார்ம் ஆயிருக்கு. டோஜின்னு சொல்லலாம், இல்ல இது வந்து ஸ்பின்னிங் டாப்னு சொல்லலாம். சின்னதா ஒரு பாடி இருக்கு. ஸோ அதனால பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் போகலாம். ஆனா மார்க்கெட் வந்து ரொம்ப கன்சல்டேட்ல இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம எடுக்கிறது நல்லது இல்ல. ஸோ அப்போ ஆனா வந்து நீங்க வந்து வீக்லியில eurusdல செல் போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு. ஸோ செல் தான் நம்ம எடுக்கணும். அடுத்த கேண்டில் அடுத்த பேர் நம்ம என்னன்னு பார்ப்போம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது GBP/USD. நம்ம eurusd செல்னாவே கண்டிப்பா GBP/USD செல் தான். நம்ம லாஸ்ட் வீக்ல வந்து நம்ம வந்து சொல்லியிருந்தது என்னன்னா, லாஸ்ட் வீக் செல் தான் சொல்லியிருந்தோம். ஏன்னா GBP/USD செல்ல தான் இருந்துச்சு. இந்த வீக் நம்ம சொல்லக்கூடிய இந்த வீக் வந்து பாத்தீங்கன்னா என்ன டேட்னா, ஃப்ரம் 9th to 13th வரைக்கான இது பாத்தீங்கன்னா மே 9th to 13th வரைக்கான அனாலிசிஸ் இது. ஸோ நம்ம வந்து லாஸ்ட் வீக் நம்ம செல் தான் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி செல் தான் ஆயிருந்தது. அதே மாதிரி இனி கண்டினியூவா இந்த வீக் வந்து செல் தான் ஆகும். ஏன்னா மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. எந்த ஒரு ட்ரெண்ட் சேஞ்சுக்கான எந்த ஒரு ஃபார்மேஷனும் ஆகல. ஆச்சுனாதான் நம்ம வந்து நம்மளுடைய ஆர்டரை வந்து நம்ம வந்து இப்போ செல் ட்ரெண்ட்ல இருக்க செல்ல தான் எடுக்கணும். ஆப்போசிட் ட்ரெண்ட்ல எந்த ஒரு சிக்னல் கிடைச்சா கூட எடுக்கிறது நமக்கு தேவையில்லாத வேலை. அப்படி எடுத்தீங்கன்னா நமக்கு வந்து லாஸ் உருவாக்கி விட்டுரும். நம்ம லாஸ்ட் வீக்ல வந்து ஒரு கேண்டில் வீக்லியில வந்து பாத்தீங்கன்னா டேல வந்து பாத்தீங்கன்னா மண்டே சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா எடுக்கலாம்னு சொல்லிட்டு. மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆயிட்டு, ஆனா வந்து மார்க்கெட் மேல போய் ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு கீழே வந்துட்டான். சோ ஆனா நம்ம வந்து என்ன நினைச்சிருக்கலாம்னா, மார்க்கெட் வந்து பிரேக் ஆகி மேல போயிருச்சு, சோ நம்ம பை தான் எடுக்கணும்னு நம்ம எடுத்திருந்தோம்னா ஃபெயில் தான் ஆயிருப்போம். இப்போவும் நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. ஆனா வந்து ஸ்டாப் லாஸ் எப்பவுமே வந்து நான் சொல்றது என்னன்னா, இங்க நியர்பை போடக்கூடாது. ஆனா நான் வந்து கேண்டில்ல மென்ஷன் பண்ணிருக்கேன். பட் ஆனா நீங்க வந்து க்ளோஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு என்ன டேன்னு காட்டிக்கு கொஞ்சம் அதிகமா கொடுக்கலாம், இல்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, மேல போய் க்ளோஸ் வச்சிருச்சு, இன்னும் மார்க்கெட் மேல போகுது அப்படின்னா வந்து நீங்க ஸ்டாப் லாஸ் அடிக்கலாம். ஆனா இன்னும் என்னன்னா, ரொம்ப ஸ்டாப் லாஸ் மேல போயிடாது, கொஞ்சம் கீழே வரும், அப்போ நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆனா இதுல வந்து நமக்கு வந்து லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி இது வந்து பிரேக் ஆகிட்டு மறுபடியும் ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு கீழே மார்க்கெட் இறங்கிருச்சு. ஸோ இந்த மாதிரி டைம்ல வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, செல்லுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க செல் பண்ணிட்டீங்கன்னா மேல வந்து ஸ்டாப் லாஸ் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. அப்பதான் ஸ்டாப் லாஸ் அடிக்காது. இது வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சிடும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா.
ஸோ GBPUSD மண்டேக்கான எந்த ட்ரேட் இருக்கான்னு பாத்தீங்கன்னா செல்லுக்கா எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஸோ இதெல்லாம் ஒரு கேண்டில் ஃபார்மேஷனே இல்லை. ஸோ டேல எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை மண்டேக்காக. அடுத்து வரக்கூடிய மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே அந்த வீக்ல ஏதாவது கேண்டில் ஃபார்மேஷன் இருந்ததுன்னா நம்ம சேனல்ல ஃப்ரீயா போடுவோம். அதன் பேஸ்ட் நீங்க வந்து ட்ரேட் எடுத்துக்கோங்க. அடுத்த பேர் நம்ம eurusd முடிச்சிட்டோம், GBPUSD முடிச்சிட்டோம், AUD ஆஸ்திரேலியன் டாலர் விஸ் US டாலர். இப்போ வந்து இதுல பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து வீக்லியில வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு பின் பார், ஓகேங்களா, பின் பார் ஃபார்ம் ஆயிருக்குங்க. இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா நல்ல செல்லுக்கான மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரேஞ்சுக்குள்ளதான் இருக்கு, ரேஞ்ச் மார்க்கெட்ல தான் இருக்கு. மார்க்கெட் வந்து இது பிரேக் இதை வந்து க்ளோஸ் பண்ணுச்சுன்னா இது வந்து இப்போ வந்து நம்ம இந்த வீக் என்ன எடுத்துக்கலாம்னா செல் தான் எடுத்துக்கணும். ஏன்னா மார்க்கெட் ட்ரெண்ட் டவுன்ல தான் இருக்கு. அது இல்லாம இங்க ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கு. இதை பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் கீழே இன்னும் போகும். ஆனா மண்டேக்கான ஏதாவது ட்ரேட் இருக்கானா, மண்டேக்கான எந்த ட்ரேடும் இல்ல. நம்ம வந்து கேண்டில் வந்து ஏதாவது ஃபார்மேஷன் இருந்துச்சுன்னா AUDUSDல செல் போலாம். ஆனா வீக்லியே பிரேக் பண்ணாம மார்க்கெட் இதுக்குள்ளேயே போச்சுன்னா மார்க்கெட் வந்து ஒரு இதை வந்து நம்ம என்னவா கன்சிடர் பண்ணிக்கலாம்னா ஒரு இன்வெர்டட் ஹேமரா கன்சிடர் பண்ணிட்டு மார்க்கெட் பை தான் ஆகும். ஏன்னா மார்க்கெட்ல பாருங்க இங்க வந்துட்டு மார்க்கெட் டச் ஆகிட்டு மேல போயிருக்கு. ஒரு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் எவ்வளவு இருக்குன்னு பாருங்களேன். 1 2 3 சப்போர்ட் இருக்கு. ஒரு ஈவென்ட் ஏரியாவா எடுத்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இதை க்ளோஸ் பண்ணுச்சுன்னா இது போகும். நம்ம வந்து அடுத்த வீக்கான என்னன்னு பார்ப்போம். ஆனா இந்த வீக் செல்லுக்கான இதுதான், இது செல் தான் நம்ம கன்சிடர் பண்ண போறோம். செல் தான் ஆகும். செல்லுக்கான கேண்டில நீங்க வெயிட் பண்ணுங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பேர் பாத்தீங்கன்னா USD CAD. USD CAD பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு ரேஞ்ச் மார்க்கெட்ல தான் இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பின் பார், ஒரு ஹேமர் சொல்லக்கூடிய ஒரு பின் பார் ஃபார்மேஷன் இருக்கு. இந்த கேண்டில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் டிரா பண்ணி காமிக்கிறேன். எங்கே காமிக்கலாம்? ஸோ இந்த மாதிரி ஒரு பின் ஃபார்மேஷன் இருக்கு. நம்ம வந்து மார்க்கெட் வந்து இதாச்சுன்னா வந்து மார்க்கெட் ஆல்ரெடி மார்க்கெட் இன்னும் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருக்கு. க்ளோஸ் வச்சதுன்னா டேல போய் க்ளோஸ் வச்சதுன்னா நம்ம எடுக்கலாம். டேல ஏதாவது கேண்டில் ஃபார்மேஷன் இருக்கான்னு பார்ப்போம். மண்டேக்கான ட்ரேட்ல ஒன்றும் இல்லை. இன்சைட் பாரோ இல்லை பின் பாரோ எந்த ஒரு கேண்டில் ஃபார்மேஷனும் இல்லை. ஸோ நம்ம வந்து மண்டேல டியூஸ்டே அந்த வாக்கில் நான் வந்து ஏதாவது கேண்டில் ஃபார்மேஷன் இருந்துச்சுன்னா நான் வந்து நம்ம குரூப்ல சேனல்ல வந்து நோட்டிஃபிகேஷன் நான் கொடுக்குறேன். இதை வந்து நம்ம டெலீட் பண்ணிக்குவோம். டேக்கான USD CADல எதுவும் இல்லை. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது USD JPY. வீக்லி அனலிசிஸ்ல மார்க்கெட் வந்து ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இங்க ஒரு ஆல்ரெடி போன வீக்லி ஒரு ஸ்பின்னிங் டாப் ஃபார்மேஷன் இருக்கு. அதுக்குள்ளேயே தான் மார்க்கெட் இருக்கு. ஆனா வந்து நம்ம இப்ப என்ன சொல்றோம்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் தான். எந்த ஒரு டவுன் ட்ரெண்டுக்கான ஒரு கேண்டிலும் வீக்லியில ஃபார்ம் ஆகல. சோ நம்ம என்ன கன்சிடர் பண்றோம்னா வீக்லி வந்து பை தான் கன்சிடர் பண்றோம், அப் ட்ரெண்ட்ல இருக்குங்காட்டிக்கு. சோ டேல நமக்கு மண்டேக்கு ஏதாவது ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு பார்ப்போம். நம்ம லாஸ்ட் வீக்கே சொல்லியிருந்தோம் இந்த மார்க்கெட் இதுக்குள்ள இருங்க வரைஞ்சு காமிக்கிறேன். இதுக்குள்ள மார்க்கெட் இதை கூட நம்ம நிறுத்திக்கலாம். சோ இதுக்குள்ள மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா டேல 1 2 3 4 5 நாள், ஓகேங்களா, 5 நாள் வந்து கேண்டில் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே இருக்கு. சோ இதை பிரேக் அவுட் ஆச்சுன்னா நல்ல ஒரு மூவ்மெண்ட்டோ, இல்ல இதை பிரேக் அவுட் ஆச்சுன்னா நல்ல ஒரு மூவ்மெண்ட்டோ போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம வந்து இப்ப வந்து செல்லுக்காக எதுவும் நீங்க செல்லு இங்க பிரேக் அவுட் ஆச்சுனாலும் செல் எடுக்காதீங்க, வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணிட்டு க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் மார்க்கெட் எப்படி ஆகுங்கிறத பார்த்துட்டு நம்ம செல் போலாம். ஏன்னா மார்க்கெட் எந்த ஒரு ட்ரெண்டும் சேஞ்சஸ் ஆகல. பைக்கான ஏதோ ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தா மட்டும் நம்ம பை போலாம். இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இதை பிரேக் பண்ணி மேல மார்க்கெட் போச்சுன்னா ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் மூவ்மேஷன் இருக்கும். ஸோ இதோடைய இது பாத்தீங்கன்னா வேல்யூ பாத்தீங்கன்னா ஒரு 2800 பாயிண்ட்ஸ், 2800 3000 வச்சுக்கலாம். ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் போறதுக்கான 6000 பாயிண்ட் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும். USD JPY பை தான். USD செஃப் பாத்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தோம் வீக்லியில பை ட்ரெண்ட் தான். நம்ம என்ன பிரேக் பண்ணிட்டா மார்க்கெட் மேல போயிட்டு இருக்கா, இன்னும் நல்லா எதுவும் அவனுக்கு எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் இல்ல, நம்ம மார்க்கெட் பை தான் ஆகும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வீக்லியில பை தான் ஆயிருந்தது லாஸ்ட் வீக் சொன்ன மாதிரியே. அதுல நமக்கான ட்ரேடும் நம்ம எடுத்திருந்தோம். இங்க பாத்தீங்கன்னா இங்க பிரேக் அவுட் ஆயிருந்தது. இன்சைட் பார் ஒரு ஃபார்மேஷன் இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீக்ல. கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த கேண்டில் அப்ப சொல்லியிருந்தேன் 2ஆம் தேதி இந்த கேண்டில் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ மார்க் அவுட் நம்ம ப்ராஃபிட் எடுத்தோம். நம்ம எவ்வளவு ப்ராஃபிட் எடுத்தோம்னா ஆல்மோஸ்ட் இங்க ஸ்டாப் லாஸ்க்கு எவ்வளவு இருந்துச்சுன்னா ஒரு 1000 பாயிண்ட். அதே மாதிரி 1000 பாயிண்ட்டுக்கு முன்னாடி நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். அதுக்கு மேலேயும் போயிருக்கு, 1200 பாயிண்ட் போயிருக்கு. 1:1 நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். பட் இன்னும் மார்க்கெட் வந்து மேலதான் போகும்.
நம்ம வந்து இதை பை தான் கன்சிடர் பண்றோம். இப்போதைக்கு எந்த ஒரு ஃபார்மேஷனும் இல்லை. இன்சைட் பார் ஒன்னு இருக்கு டேல. சோ இதை பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் மேல போகும். இன்சைட் பார் இல்ல, பிரேக் அவுட் ஆல்ரெடி. மார்க்கெட் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்ப்போம். மார்க்கெட் வந்து கொஞ்சம் பிரேக் ஆயிருக்கு. ஸோ ஆனா பை ட்ரெண்ட் தான். பைக்கான ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததுன்னா நம்ம பை போகலாம். இல்ல 4 ஹவர்ல லோயர் டைம் ஃப்ரேம்ல ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் நீங்க வந்து போகலாம். பட் நம்ம சொல்லக்கூடியது டே அண்ட் வீக்லி. வீக்லி பார்த்துட்டு டேல ஆர்டர் எடுக்க சொல்றோம். அப்போ யூஎஸ்டி செஃப் பை தான். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கேண்டில் வந்து பாத்தீங்கன்னா நியூசிலாந்து விசஸ் டாலர், யூஎஸ் டாலர். இப்போ என்எஸ்டி யூஎஸ்டில வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து லாஸ்ட் வீக்கே நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம வீக்லி அனலைசிஸ் என்னன்னு பாத்துருவோம். வீக்லி அனலைசிஸ்ல ஒரு நல்ல ஒரு பின்பார் ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நல்ல இன்னும் மார்க்கெட் நம்ம லாஸ்ட் வீக் என்ன சொல்லியிருந்தோம்னா மார்க்கெட் வந்து பிரேக் அவுட், அதாவது வந்து லாஸ்ட் வீக்கோடைய சப்போர்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டா அதனால மார்க்கெட் கீழே தான் போயிருந்து சொல்லியிருந்தோம். இன்னும் மார்க்கெட் வந்து அதில் பாதாளத்துக்கு குதிச்சிருவான். நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி பை எடுக்கலாம், செல் எடுக்கலாம். செல் எடுத்து நம்ம வந்து ப்ராஃபிட் அள்ளிடலாம். ஆனா வந்து இப்போ நம்ம என்ன பண்றோம், வீக்லில டவுன் ட்ரெண்ட்ல இருக்கா, டவுன் ட்ரெண்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கேண்டிலும் அது மாதிரி தான் சொல்லுது. டேல மண்டேக்கான ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு பார்ப்போம். மண்டேக்கு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. பாத்தீங்கன்னா இங்க ஒரு நல்ல ஒரு கேண்டில். இதுவும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக்ல நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா மார்க்கெட் வந்து இதை பிரேக் பண்ணிச்சுன்னா செல் போகும்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் வந்து பெரிய மூவ்மெண்ட் கொடுக்கல. இது பாருங்க, இன்சைட் பார் இருந்துச்சு. எவ்வளவுனா இங்க நம்ம செல் எடுத்திருந்தோம்னா மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் 500 பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்கான். ஸ்டாப் லாஸும் அடிச்சிட்டான். ஆனா வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகல. இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து நான் சொல்றது என்னன்னா, இன்சைட் பார் ஃபார்மேஷன் இருக்குன்னா மார்க்கெட் வந்து மேல போய் ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா வந்து நீங்க வந்து ஸ்டாப் லாஸ் பக்கத்துல வைக்காதீங்க, கொஞ்சம் தள்ளி வைங்க. இல்லைன்னா மார்க்கெட் வந்து மேல க்ளோஸ் ஆயிருந்ததுன்னா நீங்க வந்து ஸ்டாப் லாஸ் புக் பண்ணுங்க, அதர்வைஸ் புக் பண்ணாதீங்க. ஏன்னா ட்ரெண்டு அகைன்ஸ்ட் ட்ரெண்ட் போறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ அதனால மார்க்கெட் கீழே தான் வரக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இப்பவும் ஒரு நல்ல ஒரு இன்சைட் பார், அதாவது வந்து மதர் கேண்டில் பிளஸ் ஒரு பேபி கேண்டில் ஃபார்மேஷன் இருக்கு. அதை வந்து உங்களுக்கு நல்லா புதுசா பாக்குறவங்களுக்கு அது தெரியாது. அதனால நான் வந்து நம்ம சேனல் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த கேண்டில் பத்தி. ஸோ இது பவர் ஆஃப் ஒரு நல்ல ஒரு கேண்டில். ஸோ இந்த கேண்டில் பிளஸ் இந்த கேண்டில் வந்து பிரேக் அவுட் ஆகி கீழே வரும். மண்டேக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்கு, செல் எடுக்கலாம். மண்டே வீக்லி அனலைசிஸ் என்எஸ்டி யூஎஸ்டி செல். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜிபிபி யூஎஸ்டி, ஜிபிபி ஜேபிஒய். நம்ம பார்க்கக்கூடிய பேர்ல எக்ஸ்ட்ராவா பார்க்கக்கூடியது மேஜர் பேர்ஸ் பிளஸ் ஒரு ஜிபிபி ஜேபிஒய் பேர். இது பாத்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் வந்து பை தான் ஆகும்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் ஏன்னா வந்து நல்லா பிரேக் பண்ணி மேல போய் பழைய ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் உடச்சிட்டு மேல போயிட்டு 50% மேல வந்துட்டு சரி மார்க்கெட் மேலதான் போவான்னு சொல்லியிருந்தோம். ஆனா என்னன்னா ஒரு பின்பார், ஒரு ஹேமர்னு சொல்லலாம். பின்பார் காமனா சொல்லிக்கலாம். ஹேமர், ஹேங்கிங் மேன் இதெல்லாம் வேண்டாம், ஒரு பின்பார்னு சொல்லிக்கும். பின்பாருக்குள்ளேயே ஒரு மார்க்கெட் வந்து கன்சல்டேட் ஆயிருக்கு வீக்லில. சோ மார்க்கெட் வந்து வீக்லில கன்சல்டேட் ஆயிருக்கு. டேல ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு பார்ப்போம். இப்போதைக்கு மார்க்கெட் நம்ம என்ன கன்சிடர் பண்றோம்னா, ஏன்னா ஜேபிஒய் வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்டி ஜேபிஒய் மாதிரி தான், பை தான் போகணும். மார்க்கெட்டும் அப்படிதான் போயிட்டு இருக்கான். இதெல்லாம் பிரேக் பண்ணி மேல போறக்கான வாய்ப்பு இருக்கு. டேல வந்து மண்டேக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு பார்ப்போம். எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் காணும். இங்க இருக்கு பாருங்க, இங்க ஒரு கேண்டில் 1 2 3 4 எப்படி யூஎஸ்டி ஜேபிஒய் எப்படி இருந்தாலும் அதே மாதிரிதான் இருக்கா. அவன் என்ன பண்றானோ அதை பார்த்து நம்ம அப்படியே இவனுக்கும் அப்ளை பண்ணிக்க வேண்டியதான். இவனும் அதே மாதிரி மூவ்மெண்ட் தான் தருவான். அப் ட்ரெண்ட் தானே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப் ட்ரெண்டுக்கான ஏதாவது கேண்டில் கிடைச்சதுன்னா மார்க்கெட் போகும். பாருங்க இங்க பாருங்க, மார்க்கெட் பிரேக் ஆயிருக்கு. இது ஒரு கேண்டில். இந்த கேண்டிலுக்குள்ள 1 2 3 4 5 கேண்டில், 4 கேண்டில், 5வது கேண்டில் பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனா மார்க்கெட் என்ன ஆகணும், கீழே வரணும். ஆனா வராது, ஏன்னா ட்ரெண்ட் அப். சோ அதனால ஜிபிபி ஜேபிஒய் பை. டேல ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுன்னா கண்டிப்பா இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா எடுக்கலாம். சோ அடுத்து பார்க்கக்கூடிய பேர் சூப்பர் கோல்டு. ஆல்மோஸ்ட் நம்ம லாஸ்டா கோல்ட்ல வச்சு க்ளோஸ் பண்ணிடுவோம். கோல்ட்ல பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இப்ப கூட ஒருத்தர் நம்ம சேனல்ல நம்ம டெலகிராம் குரூப்ல கேட்டிருந்தாரு மார்க்கெட் என்ன ஆகும்னு சொல்லிட்டு. நம்ம மேக்சிமம் வந்து டேல தான் கால்ஸ் கொடுக்குறோம். அதே மாதிரி வந்து நம்ம எப்படி அவங்க கேபிட்டல் வச்சிருப்பாங்க, யூசர் அதாவது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்லாம் எப்படி கேபிட்டல் வச்சிருப்பாங்க நமக்கு தெரியாது. நம்ம பாட்டுக்கு ஒரு கால் கொடுத்து அவங்க எடுத்து லாஸ் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும். அதனால பெரிய லாஸாவும் ஆயிரும். ஏன்னா கொஞ்சம் கேபிட்டல் இருக்கிறவங்க தான் நம்ம கோல்ட்ல எடுக்கணுங்கிறத நம்ம அடிக்கடி சொல்றோம். இல்ல நம்ம வந்து ஜென்ரலா நியூ கமர்ஸ் வந்து கோல்டு அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. ஏன்னா கோல்ட்ல நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். அதே நேரத்துல நீங்க கொஞ்சம் கரணம் தப்புனா மரணங்கிற மாதிரி போட்டீங்கன்னா டப்புன்னு அடிச்சு தூக்கிடுவான். ஏன்னா அந்த அளவுக்கு வால்டிலிட்டி இருக்கும். சில்வர்லாம் அந்த பக்கமே போயிடுவேனா. இது கூட ஓரளவுக்கு பரவாயில்ல. ஸோ வீக்லியில பாத்தீங்கன்னா வீக்லியில மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்ல இருக்கு.
இங்க பாத்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்ல இருக்கு. மார்க்கெட் அப்புதான் ஆகணும், சப்போர்ட்ல இருக்கு. வீக்லில வந்து சப்போர்ட்ல இருக்கு. ஸோ மேலதான் போகணும். பட் டே என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். டே என்னன்னு பார்ப்போம். டேல பாத்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்டுக்கான ஃபார்மேஷன் இருக்கு பாருங்க. வீக்லில இந்த மாதிரி கன்ஃபியூஷன் வரும்போது தான் நீங்க வந்து யோசிச்சு கொஞ்சம் கரெக்டா பார்த்து அடிக்கணும். அப்படி இல்ல நான் எனக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல எடுக்கணும் அப்படிங்கறத நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. பாருங்க இங்க வீக்லில ஒரு இன்சைட் பார் ஃபார்மேஷன் ஆகி மார்க்கெட் பாருங்க நல்ல ஒரு பூம் ஆகி கீழே வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி டைம்ல நம்ம செல் போயிருந்தோம்னா நல்ல ஒரு இது வரைக்கும் செல் கீழே போயிருக்கலாம். இங்க பாருங்க ஒரு நல்ல ஒரு பின் பார், அது வந்து 112 பாயிண்ட் 110 பாயிண்ட், மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா 110 பாயிண்ட், இன்னும் கீழே மார்க்கெட் போகணும். ஸோ மார்க்கெட் இதை வந்து பிரேக் பண்ணல இன்னும், அதனால நான் வெயிட் பண்ண சொல்றேன். இதுக்குள்ள போய் மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருந்ததுன்னா நான் என்ன சொல்லிருப்பேன், செல் போக சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ 2 கட்டானா இருக்கு, எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம இருக்கு. ஆனா பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் எனக்கு பார்த்து தெரியுது. டேல வந்து செல்லுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ வீக்லி அனலைஸ் படி மார்க்கெட் வந்து இன்னும் பின்பாரோடைய ரிசல்ட்டே இன்னும் கொடுக்கல, அதனால இன்னும் மார்க்கெட் கீழே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. செல் கூட எனக்கு தெரிஞ்சு கோல்ட வந்து செல்லுக்காக வெயிட் பண்ணுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க மார்க்கெட் பாருங்க, இங்க வந்து டேல வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஒரு இங்க ஒரு பின்பார் பிளஸ் ஒரு இதுக்கு பேர் என்ன சொல்றது, ஸ்பின்னிங் டாப், பின்பார் பிளஸ் ஸ்பின்னிங் டாப், இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன்ல கேண்டில் வந்திருக்கு. நம்ம வந்து இங்க பிரேக் ஆச்சுன்னா மார்க்கெட் மேல போகும்னு நினைச்சு எடுக்க வேணாம், அதை அவாய்ட் பண்ணிக்குவோம். இங்க மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சுன்னா செல்லுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா டேல் பாத்தீங்கன்னா இங்க நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட், இங்க சப்போர்ட் உடச்சிட்டு டவுன் ட்ரெண்ட் தான் வர்றான். ஸோ மேலேயும் போயிட்டான், ஸோ கீழே தான் வருவான். ஸோ கோல்டு அனலைசிஸ்ல அவ்வளவுதான். ஓகேங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, இல்லை டெலிகிராம் ஐடிக்கு பிங் பண்ணுங்க. நம்ம குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ கால்ஸ் கொடுக்கக்கூடிய தனி குரூப் நம்ம வச்சிருக்கோம், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுல எடுக்கக்கூடிய ட்ரேட்ஸ்க்கு வந்து நான் பொறுப்பாக மாட்டேன், பட் நான் கொடுக்குற கால்ஸ், பட் ஏன்னா நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும் இந்த விஷயத்த எடுக்கிறதும். ஏன்னா நீங்க சொல்லிடக்கூடாது இல்லைங்க நான் எடுத்தேன் பட் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம எடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி படி பாத்தீங்கன்னா 1% நீங்க ஒரு 100 பிப் ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்கன்னா நீங்க 200 பாயிண்ட்ஸ் வந்து 200 பிப்ஸ் வந்து டார்கெட் வைக்கணும்னு சொல்றோம். அப்படி நீங்க ட்ரேட் எடுத்தீங்கன்னாவே நீங்க வந்து மேக்சிமம் வந்து ப்ராஃபிட்ல தான் இருப்பீங்க. நீங்க எடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி நம்மளோட ஸ்ட்ராட்டஜி, நீங்க வெறும் கால்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணாதீங்க. நம்ம சொல்லக்கூடிய அந்த என்ன சொல்றோம் அந்த தீம் என்ன அப்படிங்கறது நீங்க புடிச்சுக்கோங்க. அப்ப புடிச்சிட்டீங்கன்னா நீங்களே ஓனா ட்ரேட்ஸ் எடுக்கலாம், யாரை நம்பவும் தேவையில்லை.